حي على الصلاة. அடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ஹஜரத். ஹஜரத் ஈரோட்லேருந்து பேசுகிறேன் ஹஜரத். சொல்லுங்க ஜி. ஹஜரத் வந்து சகர் ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படிங்க ஹஜரத்? அதுக்கு உண்டான சரியத்தை எப்படிங்க ஹஜரத்? சகர் எந்திரிக்க முடியல அப்படின்னா, சகருக்கு எந்திரிக்க முடியல. சொல்கிறேன். சகருக்கு எழுந்திரிக்க முடியலன்னு சொன்னால் நோம்பு விட்டுருன்னு அர்த்தம் இல்லை. பட்டு நோம்பு வச்சுங்க, அதெல்லாம் வைக்க முடியும். அப்படியே நீத்து வச்சுங்க, நோம்பு நீத்து வச்சுங்க, வைக்கலாம். அதனால் நோம்பை விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரமலானில் ஒரு நோன்பை விட்டுட்டு அந்த நோன்பை வாழ்க்கை முழுவதும் கலா செய்தாலும் கூட இந்த ரமலானோட பறக்கத்து கிடைக்காது. அதனால் பட்டியை சகருக்கு லேட்டாக முடிச்சோம் அப்படின்னு சொன்னால் டக்குனு என்ன பண்ணுங்க, அப்போ நான் நோம்பு இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. பட்டி நோம்பா வச்சுங்க. அல்லாட துவா கேளுங்க, அல்லா தாக்கத்தை விடலாம், உடலுக்கு சக்தியை விடலாம் கேளுங்க, அல்லா கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். நான் எத்தனை பேர் பட்டி நோம்பு வச்சுருக்கிறேன், பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசம் வந்து நோம்பு வச்சுருக்கேன். சரி, அப்படி நோம்பு வைக்காட்டா அது என்ன பண்ணும், ரமதான் முடிஞ்ச உடனே கலா செஞ்சுக்கணும். உடனே கலா செஞ்சுக்கணும், லேட் தள்ளி போடக்கூடாது. ஒருத்தர் நோயாளி, நிரந்தர நோயாளி, அவரால் இனி நோன்பு வைக்கவே முடியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு நோன்புக்கு மரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். வயிறார ஒரு நாள் உணவு கொடுக்கணும். இதுதான் சரிய சட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும்.